வணக்கம். நான் கர்ணன், ஸ்ரீலங்காவிலேருந்து. ஸ்ரீலங்காவில் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். எதுவும் இருக்குது, 2-3 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அகாடமிக்ஸ் இருக்குது. பட் நான் அது பெருசாக இது பண்ணலை. அப்போ சும்மா தேடும்போது தமிழில் குறைவாக தான் இருக்குது. தமிழில் குறைவுனா தமிழில் இல்லை. அப்புறம் சிங்களத்தில் நிறைய பேர் செஞ்சாங்க, அது ஆன்லைனில் செஞ்சிட்ருக்காங்க. பட் அப்போ தமிழில் செய்கிறது, தமிழில் கற்றுக்கணும் அப்படிங்கிறது ட்ரை பண்ணும்போது மாணவன் லேர்ன் கோட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு வெப்சைட். அப்போ அதை போயிட்டு பார்க்கும்போது அவங்க கிளாஸஸ் செய்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணோன்னே இம்மீடியட்டாகவே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. அடுத்து அவ்வளோ பெரிய கோர்ஸ் அது. எல்லோரும் நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கோர்ஸ் அது படிக்கிறதுக்கு எஃபர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் அவங்க எனக்கு பெரிய ஒரு இது பண்ணாங்க. நிறைய பேர் கற்றுக்கலாம், கட்டாயமாக அவங்க கொடுக்குறது சரியான மாதிரி உங்களுக்கு எல்லாருமே கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் என்ன கற்றுக்க போகிறோம், எல்லோரும் கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு நான் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணேன் ஸ்ரீலங்காவில். அவங்க எப்படியுமே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணுன்னா அதில் பாயிண்ட் ஒன்று தெரியணும் இல்லையா? HTMLனால் என்னென்னா, இப்போ ஒரு 3 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். HTMLனா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ சும்மா அது என்னது, லாங்குவேஜா, அது என்னது அப்படின்னு, மார்க்அப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னதுக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது விளங்கிக்கணும். முதல்ல அந்த பேசிக்குங்கிறது எல்லாருக்குமே தேவை. நான் மீடியாவில் ஒர்க் பண்ணுறேன். அதுவும் வெப் டெவலப்மெண்ட்டை பற்றி ரொம்ப ஆசை எனக்கு கற்றுக்கிறது. பட் அது சரியான ஒரு இது கிடைக்கல. ஆனால் மாணவன் லேர்ன் கோட்டில் பக்காவாக அது சரியாகவே செஞ்சுருக்காங்க. அதுதான் முக்கியம். ஆனால் அது விளங்குற மாதிரி இருக்கணும், ஏனோ தானோன்னு இல்லாமல் விளங்குற மாதிரி இருக்கணும். எஃபர்ட் அவங்க கொடுக்குற இது ரொம்ப ஒர்த். எல்லோரும் கற்றுக்கலாம், ஸ்ரீலங்கன்ஸ் கூட கற்றுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு இது பண்ணி தந்தாங்க. அதுதான் முக்கியம். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்க நிலமையில் இப்போ இந்தியன் மணி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ இந்தியன் மணி இங்கே 5 வீதம் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. அப்போ அதையும் எஃபோர்ட் பண்ணுற மாதிரியே அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க. மாணவன் லேர்ன் கோட் ஒர்த் தான், உண்மையிலே ரொம்ப ஒர்த் தான். அது எல்லோரும் கண்டினியூ பண்ணணும். பார்ப்போம். நான் இப்போ தான் கற்றுக்கிட்டுருக்கேன். ரொம்ப புரியுது, ரொம்ப விஷயம் புரியுது. பட் நீங்கள் என்னத்தை சூஸ் பண்ணணும் முதல்ல அவங்க சொல்லிடுறாங்க இன்ட்ரடக்ஷன்லேயே. நீங்கள் என்னத்தை சூஸ் பண்ணணும், எதை இப்போது ட்ரெண்டிங்காக இருக்குது, அதானே முக்கியம். ட்ரெண்டிங் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் தானே. அதை பக்காவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ப்ரொஃபஸர்ஸ். அதில் படித்து கொடுக்குறவங்க எல்லாருமே பெரிய எஃபர்ட். அதுவும் தமிழில் சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது பெரிய ஒரு விஷயம். தமிழ் எப்படியுமே தமிழில் நிறைய வரணும் அப்படிங்கிறதுல சரியான இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அதுவும் தமிழில் அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டமானவங்களுக்கு கூட இது எப்படியும் கற்றுக்குவாங்க. தமிழில் ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காங்க. நன்றி. அவங்கள்ட்ட நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது சரியான விருப்பப்படுறேன். நான் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நன்றி. தேங்க்யூ.